ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வையப்பா. கிருஷ்ணா கேட்டதை கொடுத்துருப்பா. இந்த பிச்சை நீ கேட்ட $100. என்னப்பா பிச்சைன்னு சொல்ற? உன் பேரு ஐயா பிச்சை, அது அப்படித்தானே கூப்பிடணும். ஐயா பிச்சைன்னு பிரிச்சு சொல்லாதப்பா. ஐ பிச்சுன்னு கூப்பிடு, இல்லன்னா ஐபின்னு கூப்பிடு. ஐபின்னு கூப்பிடலாம், கரெக்ட் தான். ஏன்னா அது ஆகு பேராச்சே. ஆகு பேரா? ஆமா, நீ எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டு ஐபி கொடுத்துடுற, அதான் ஐபின்னு. ஏன்டா டேய், ஒழுங்கா வேலைக்கு போக ஏன்டா வெட்டியா திரியற? இந்த மாதிரிப்பா ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனா யார பார்த்தாலும் கை நீட்டி பிச்சை எடுக்கலாமா? ஏன்பா பிச்சைன்னு இதை கொச்சப்படுத்துற? என்ன? இந்த பார், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துறேன். எப்படி? புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்ப்பா. என்ன பிசினஸ்? ஐபி ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐபி ஃபைனான்ஸா? ரொம்ப நல்ல பேர் தான். போர்டு போட்டோன்னே ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. பல பேர்கிட்ட கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ண போறேன். எதுல? காரு, பங்களா, தோட்டம்னு. யார் பேர்ல? உன் பேர்ல தானே. இதுக்கு தான் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட வச்சுக்க கூடாதுங்கிறது. இந்தாப்பா என் கம்பெனியோட விசிட்டிங் கார்டு. உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இந்த கம்பெனில பணம் போடாதீங்கங்கணும். எப்படி கொடுத்துரு. ஏன்பா? ஹாய் அண்ணா, போலாமா? டைம் ஆச்சு. இதோ வந்துட்டம்மா, வந்துட்டேன். யாருப்பா இது? என் சிஸ்டர். ஓ, அக்காவா? சிஸ்டர்னா தங்கச்சி. சிஸ்டர்னா அக்கான்னு கூட சொல்லலாமே. ஐ மீன்ஸ். மீன்ஸா? சாரி, நான் வெஜிடேரியன். என்னப்பா இவ பேரு மீனலோச்சினி, அத சுருக்கி மீன்ஸ்னு வச்சுக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? உங்க பேரு? ஐ அம் கிருஷ்ணன். கிரஷ். என்னது கிரஷா? கிருஷ்ணன் எவ்வளோ லென்த்தி நேம், அதான் கிரஷ்னு சுருக்கி வச்சுட்டேன். அதானே அமெரிக்கன் ஃபேஷன். என் பேரை மாத்திரம் சுருக்கி இருந்தா பரவாயில்ல, உங்க ட்ரெஸ்ஸையும் ரொம்ப சுருக்கிட்டீங்க. மச்சான் கிட்ட பேசினா டைம் போறதே தெரியாது. சாரு கிட்ட பேசினா டைம் போறதே தெரியாது. கலகலன்னு இருக்கும். ஏன் நான் உண்டியல் குறுக்கிக்கிட்டே இருப்பேனா? நான் சொல்லல, சார் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர். வாவ், இது முன்னாடியே சொல்லக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே. என்னம்மா செஞ்சிருப்ப? லவ் தான். லவ்வா? கண்டதும் காதலா? தப்பா நினைக்க கூடாது. என் தங்கச்சி கொஞ்சம் அல்ட்ரா மாடர்ன். அதான் அல்ட்ராங்க. அல்ட்ரா மாடல்லாம் எனக்கு ஒத்து வராதுமா. என்ன விட்டுருமா? விட மாட்டேனே. உன்னை கவுத்து மடக்கி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என் முதல் வேலை. பையன் பெரிய இடம்மா, அவன் நிழல்ல நீ, ஓன் நிழல்ல நான். வா, ஏதாவது பெரிய யோசனை பண்றேன். ரைட், பட் நீ யோசனை பண்றியா? மூளை வளர்ந்துருச்சா? ஈட்டின மரத்திலேயே கூறு பாக்குறியம்மா. I'm a Tamil, I can speak Tamil. I wonder why some don't speak Tamil. La la la, la 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 la. பராசரரின் குமாரரும் சுகருடைய தந்தையும் முனிவருமான வியாசரை வணங்குகின்றேன். அல்லல்லல்லல்லல்லல்லோ. ஹலோ, யாரு? அப்பாவா? கிருஷ்ணா, நான் தான் பேசுறேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஹலோங்கிற வார்த்தைக்கு இல்லே கிடையாது. நீ என்னடா அல்லல்லல்லல்லோன்னு கொலவை பாடுற. உன்னை தவிர வேற யாரால முடியும்? ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடா, சும்மா தான் போன் பண்ணேன். என்னது, சும்மா போன் பண்ணியா? இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நானு, நீ அங்க போன் பண்ணி இஷ்டத்துக்கு வாரி விடுறியா? பெத்த பாசண்டா, தான் ஆடாட்டாலும் தான் சதாடாதா. டெலிபோன் பில் எனக்கு வந்தா அவ்வளவுதான், உடம்பே ஆடிடும் தெரியுமா? ஏன்டா அழுத்துக்கிற? தெரியாமலா சொன்னாங்க புள்ள மனம் கல்லு, பெத்த மனம் பித்துன்னு? என்ன பெத்ததுனால தான் நீ பித்தானியா? நீ ஆரம்பத்துல இருந்தே பைத்தியம் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதா? அடே, நான் உங்க அப்பான்டா. இத சொல்லதான் அவ்வளவு செலவழிச்சு போன் பண்றியா? உனக்கு ஞாபகப்படுத்த தான் போன் பண்ணேன். என்னப்பா அது, உன்னை எனக்கு ஞாபகம் இருக்காதா? நல்ல ஞாபகம் இருக்கேன், போட்டோ வச்சிருக்கேன். நீ என்ன மட்டும் ஞாபகம் வச்சு பிரயோஜனம் இல்ல, எனக்கு செஞ்சு கொடுத்தியே சத்தியம் மறந்துடாத. எப்படிப்பா மறக்க முடியும்? அமெரிக்காவுக்கு நான் வரத்துக்கு விசா வாங்குறதுக்கு முதல் நாள்ல இருந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி டெய்லி 108 தடவை சொன்னியே, மறந்த முடியுமா? டேய், ஒரு விஷயம் மனசுல ஆழமா பதியணும்னா ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லி பார்க்கணும். நீ பார்த்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நானா பார்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நீ சொன்னத கல்வெட்டுல பயிற்சி மாதிரி மனசுல பயிற்சி வச்சிருக்கேன். என் மனசு என்ன கனம் கணக்கு தெரியுமா? கவலைப்படாதடா, உன் பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன். சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறீங்கறியா? இல்லடா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், நீ பார்த்து ஓகேன்னு சொல்லு, சட்டு புட்டுன்னு முடிச்சிடுறேன். சரிப்பா, பொண்ணு போட்டோ அனுப்பேன், பாத்துறேன். போட்டோ என்னடா, ஆளையே நேர்ல அனுப்புறேன், பாத்துக்க. ஏன்பா பொண்ணு பாக்குறதுக்கு அவங்கள அவ்வளவு செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புற? டேய், நான் ஒன்னும் செலவு பண்ணி அவங்கள அனுப்பலடா. பின்ன அவங்களே செலவு பண்ணிட்டு அமெரிக்கா வராங்களா? பேசாத அந்த பணத்தை பேங்க்ல என்னோட அக்கௌண்ட்ல போட சொல்லு, போட்டோ மாத்திரம் அனுப்ப சொல்லு, பாத்துக்கிறேன். டேய், சொல்றதை கேளுடா, நானும் செலவு பண்ணி அனுப்பல, அவங்க செலவுலயும் அங்க வரல. பின்ன திருட்டு ரயில் மாதிரி திருட்டு பிளைட்டா? அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, புடிச்சு உள்ள வச்சிருவாங்க, ஜாகிரதை. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ தான் அவங்கள ஜாமீன்ல எடுக்கணும். ஏன்னா
வரப்போறது உன் அத்தை அண்ணம்மாவும் அவ பொண்ணு பொன்னம்மாவும்ப்பா. என்னது வரப்போறது என்னோட அத்தையும் அத்தை பொண்ணுமா? அதான் போட்டோ அனுப்ப மாட்டேன்னு அடம் பண்ணியா? ஆமா, அமெரிக்கா வர அளவுக்கு அதுங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? நிறைய வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டு வச்சிருந்தாங்க. அவன் எல்லா பணத்தையும் சுட்டிட்டு ஓட பார்த்தான். நம்ம பார்ட்டி கிட்ட நடக்குமா? போய் உழுக்குன உழுக்குல அவனுங்க அமெரிக்காவுக்கு தப்பிச்சு பார்க்க வச்சிருந்த 2 ஆர்டி கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்திட்டானுங்க. ஏன்பா யாராவது 60% வட்டி 40% ஊக்க போனஸ் கார் பங்களா நகை நட்டு அப்படின்னு ஸ்நேகமா சொன்னா நம்பிட வேண்டியதா? புத்தியே கிடையாது உங்களுக்கு. என்ன வாய பொழக்கிற? என்ன ஃபிளைட்ல வராங்க? 23ஆம் தேதி நியூயார்க் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாங்க. நீ பொண்ணை பாக்குற, ஓகேன்னு சொல்ற. கல்யாணத்தை நான் உடனே ஃபிக்ஸ் பண்றேன். பொண்ணு வச்சுட்டுமா? அப்பா ஒரு முக்கியமான விஷயம், பொண்ணு பிடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்.